பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, சதி வேலை, இதை அடிப்படையாக கொண்டு உருவான நாடுதான் பாகிஸ்தான். சோ இதுதான் பாகிஸ்தானோட வரலாறு. ஃபெயில்டு மார்ஷல் முனீர், முல்லா முனீர், முட்டாள் முனீர் ஓடுறான் எல்லா நாட்டுக்கும் ஓடுறான். ஓடி போயிட்டு ஈரானு கிட்ட போய் அப்பாஸ் ஆராய்ச்சி கிட்ட போய் மெசேஜ் கொடுக்குறான். பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று புரிந்து கொள்ளுங்கள். சோ பாகிஸ்தானோட டிப்ளமசி அடிப்படை தத்துவமே இன்னொரு நாட்டுக்குள்ள எப்படி தீவிரவாதத்தை உண்டாக்குறது, எப்படி டபுள் கேம் ஆடுறது, எப்படி தீவிரவாதத்தால அந்த நாட்டை சீரழிக்கிறது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா ஈரானுடைய அந்த போர் இப்போ பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர்ல போய்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க. செகண்ட் டைம் நடத்தலாம்னு பிளான் பண்ணும்போது நிறைய குளறுபடிகள் நடந்துருச்சே சார், இதனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும்? பாகிஸ்தான் நான் ஃபர்ஸ்ட்ல நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது, முதல்ல இருந்து நான் என்னோட பார்வையா இருக்கிறது, பாகிஸ்தான் ஒரு நண்பகம் தன்மை இல்லாத ஒரு மத்தியஸ்தராக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நெகோசியேட்டிங் பவர், ஒரு நாடு நடுநிலையா மத்தியஸ்தம் பண்ணணும்னா அதுக்குன்ட்டு சில தன்மை இருக்கும். உதாரணத்துக்கு அந்த நாடு எத்தரப்பும் இல்லாம அதுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரம் இருந்து தன்னிலை பெற்ற நாடா, அதுக்குன்ட்டு நண்பகத்தன்மை இருக்கணும். அந்த அரசாங்கத்துக்கு அந்த நாட்டுக்குள்ள நண்பகத்தன்மை இருக்கணும். அந்த நாடு பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கணும். அவங்க எந்த நாட்டுக்கும் அடிவரடியாக இல்லாம இருக்கணும். யார்கிட்டையும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்காம அவங்க ஓரளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கணும். ரெண்டாவது, வெறும் மதத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கூட அவங்க வெவ்வேறு பிரிவுகள், இஸ்லாம்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரிவுகள் அடிப்படையில அவங்க ஆட்சி முறை இல்லாம இருக்கணும். புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். முகமது அலி ஜின்னான்னு ஒருத்தர் இருந்தாரு இல்லையா சார்? அவனுக்கெல்லாம் நான் ஏன்னா என் நாட்டை பிரிச்சவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பாகிஸ்தானிஸ் அவர் அவங்க நாட்டின் தந்தை. என்னை பொறுத்தவரை இந்தியாவை பிரித்தவன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பிரிவினைவாதி. பிரிவினைவாதிகளுக்கு நான் ஒருமையில் தான் பேசுவேன், அது யாராக இருப்பினும். சோ அந்த பிரிவினைவாதி 1947 போறான், ஒரு வருஷத்துக்குள்ளேயே டிக்கெட் வாங்கிடுறாரு. அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி, அதாவது காங்கிரஸ், அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னடான்னா, ஜின்னாக்கு இருந்த நோய், அவருக்கு காச நோய் இருந்தது, டிபி. அதை கரெக்டா நம்ம உழவு சேகரிச்சிருந்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தோம்னா பார்ட்டிஷன் ஒரு வருஷம் தள்ளி போட்டிருந்தா பார்ட்டிஷன் நடந்திருக்காது. ஜின்னாவை வேணுமென்ட்டு என்ன பண்றாங்க, கராச்சி ஏர்போர்ட்ல ஒரு பழுதடைந்த ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்க ஜின்னாவை, ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு. உடல்நிலை சரியாகிறதுக்கு ஜின்னா ஒரு கூலர், பலூச்சிஸ்தான்ல கூலான பிரதேசத்துக்கு போறாரு. ஆனா அங்க இன்னும் மோசமான உடல்நிலை, மோசமான காரணத்தால் திரும்பி கராச்சிக்கு அழைத்து வரப்படுகிறார் ஆம்புலன்ஸ்ல, ஏர் ஆம்புலன்ஸ்ல. அங்கிருந்து நார்மல் ஆம்புலன்ஸ் அனுப்புறதுக்கு பதிலா ஒரு பழுதடைஞ்ச ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. நடு ரோட்ல கெட்டு போய் நிக்குது. நாட்டின் கவர்னர் ஜெனரல், ஆம்புலன்ஸ் கெட்டு போயிடுச்சு, மாற்று ஆம்புலன்ஸ் அனுப்பாம வேணுமென்ட்டு ரோட்லயே அந்த வெயிலேயே அவரை அவனை காக்க விட்டு சப்சிக்வெண்டா இறந்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் கூட்டு போனாங்க. அது வீட்டுக்குள்ள ஜின்னா 1937 வரைக்கும் அவங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சட்டத்திட்டங்களே ஹிந்து லாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஜின்னாவோட தாத்தா, கொழு தாத்தா ஹிந்து, கோஜா ஹிந்து, நெசவு தொழில் செய்யக்கூடிய ஹிந்துக்கள் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் ஜின்னா. கன்வெர்டட் டு ஷியா இஸ்லாம், நாட் சன்னி இஸ்லாம். அதனால ஜின்னாக்கு வீட்டுல பண்ண கடைசி நமாஸ் ஜனாசா அப்படின்னுவாங்க. கடைசி நமாஸ் ஷியா நமாஸ். பப்ளிக்கா பப்ளிக் கிரவுண்ட்ல கொடுத்த நமாஸ் அதாவது அரசோட நமாஸ் சன்னி நமாஸ். இப்போ புரிஞ்சுக்கோங்க அந்த நாடகம் போடுற தன்மை பாகிஸ்தானுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட டிராமா கம்பெனி டிராமா ஜெனரலுங்க. இத பாருங்க, போர் செய்த வரலாறு இல்லை, செய்தாலும் ஜெயித்த வரலாறு இல்லை. போரில் தோற்ற அதிகாரிகள் ஃபீல்ட் மார்ஷலாக ப்ரொமோட் செய்த வரலாறு உண்டு. எங்கேயாவது நெகோசியேஷன் போனா, டக்ளஸ் மெக்ரகார்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட அட்வைசர் சொன்னாரு, பாகிஸ்தான் ஈக்குவல் டு பிக் பாக்கெட் அப்படின்ட்டு. நான் சொல்ல வேணும்னா இன்டர்நெட் எடுத்து பாருங்க, பாகிஸ்தான் ஈக்குவல் டு பிக் பாக்கெட்னு சொல்லிட்டு.
அவங்க டிப்ளமேட்டுங்க பல இடங்கள்ல வந்து அவங்க பிக் பாக்கெட் அடிச்சோ இல்ல வேலெட்டை வந்து எங்கேயாவது, அதாவது அவங்களோட பர்ஸை மற்ற நாட்டோட டிப்ளமேட்டுங்க விட்டு போனா அதை தூக்கிட்டு போறது பல பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட வரலாறு. இயற்கையிலேயே அடிப்படையாகவே பொய், பித்தலாட்டம், முரண்கள், ஏமாற்று வேலை, சதி வேலை, இதை அடிப்படையாக கொண்டு உருவான நாடுதான் பாகிஸ்தான். அதை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டை கட்டமைத்தவர்கள் பாகிஸ்தானியர்கள், குறிப்பிட்டு பாகிஸ்தான் ராணுவம். நான் கேட்கிறேன், இந்த இந்த மொத்த பீஸ் டாக்ஸ்ல ஷாபாஸ் ஷெரீஃபோட வேலை எப்படி இருக்கு? ஆசிம் மெசேஜை கொடுத்தா மெசேஜை வந்து அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் எடுத்துட்டு போயிட்டு ஈரானுக்கு அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு சொல்லணும், இல்ல அவங்க நாட்டோட பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் போய் சொல்லணும். அதை விட்டு யார் போய் சொல்றா பாருங்க? ஆசிம் முனீர் போறாரு, பங்கர் முனீர், ஃபெயில்டு மார்ஷல் முனீர், முல்லா முனீர், முட்டாள் முனீர் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், எல்லா நாட்டுக்கும் ஓடுறான். ஓடி போயிட்டு ஈரானு கிட்ட போய் அப்பாஸ் ஆராய்ச்சி கிட்ட போய் மெசேஜ் கொடுக்குறான். அப்பாஸ் ஆராய்ச்சி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நான் பாகிஸ்தான்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு திக் திக் நிமிடங்கள்னு சொல்லி நீங்க எங்க எதுலயோ போடுவீங்களா, அது மாதிரி நிஜமாவே திக் திக் நிமிடங்கள் தான் உங்களுக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற வரைக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அந்த 21 மணி நேரமும். ரிட்டர்ன் போறதே பிளைட்ல போயிட்டு திரும்பி ட்ரெயின்ல வந்து, ட்ரெயின்ல இருந்து திரும்பி பஸ்ல வந்து, பஸ்ல இருந்து திரும்பி ட்ரெயின் மாதிரி திரும்பி டேரான் போய் சேர்ந்தாங்க. இதுதான் பாகிஸ்தான் மேல ஈரான் வச்சிட்டு இருக்கிற நம்பகத்தன்மை. சரி, பாகிஸ்தானோட கொஞ்சம் அவங்க இப்ப எல்லாம் நெகோஷியேட், அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு ஒரு பாலமாக அமையறதோ இல்ல அவங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதோ பேச்சுவார்த்தை மூலமா, இது எப்படி எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க கொஞ்சம் வரலாற்று இதுல இருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1963 ஜுவன் லாய் வந்து அன்னைக்கு இருந்த பாகிஸ்தானோட இன்னொரு ஃபீல்டு மார்ஷல் அயூப் கான். இந்தியாலையும் 2 ஃபீல்டு மார்ஷல் இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் கரியப்பா. அவருக்கு அப்கோர்ஸ் அவருக்கு அப்புறம் தான் ஃபீல்ட் மார்ஷல் என்ற அந்தஸ்து கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, அந்தஸ்து இல்ல பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபீல்ட் மார்ஷல் ஆனவர் யாருன்னா 1971 போருக்கு அப்புறம் ஃபீல்ட் மார்ஷல் ஆன SMFJ மேனக்ஷா, ஜெனரல் மேனக்ஷா, சாம் பகதூர் அப்படின்ற அழைக்கப்படுற மேனக்ஷா. கரியப்பாவோட அவரோட தலைமையில இந்தியா வந்து 1948 காஷ்மீர் போரை வென்றது. கரியப்பா கீழே அயூப் கான் சர்வ் பண்ண. கரியப்பாவோட மகன் போர் கைதியாக 65 போரில் பிடிபட்ட போது பாகிஸ்தான் கிட்ட, அவர் வந்து சப்சிக்வெண்ட்லி ஏர் மார்ஷல் கரியப்பா. மகனும் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து சீனியர் ஆபீசரா ஏர் மார்ஷல் ரேங்க் உயர்ந்தார். அதாவது ஈக்குவலன்ட் ரேங்க் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க். ஏர் மார்ஷல் கரியப்பா அவர் பேரு. அவர் வந்து கைதியாக பிடிபட்ட போது அயூப் கான் பர்சனலா கரியப்பாக்கு போன் பண்ணி, உங்க மகன் வந்து எங்க கஸ்டடியில இருக்காரு. ஏன்னா ஒரு காலத்துல கரியப்பா வந்து அவருக்கு கமாண்டர், அயூப் கானுக்கு கமாண்டரா இருந்ததால உங்க மகனை வந்து நான் வேணும்னா திருப்பி அனுப்பிச்சிடுறேன், நான் பர்சனலா கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அது கரியப்பா சொல்றாரு, அங்க இருக்கும் ஒவ்வொரு இந்தியனும், போர்க்கைதியாக இருக்கும் ஒவ்வொரு வீரனும் என் மகன் தான், எல்லாரையும் நீ கேர் எடுத்துப்பியான்னு கேக்குறாரு, எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிருவியான்னு கேக்குறாரு. மத்தவங்களை எப்படி நடத்துறியோ அதே மாதிரி என் மகனையும் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறேன். நான் இந்த உதாரணம் ஏன் சொல்றேன்டான்னா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்தியன் டிப்ளமேட்ஸ்க்கும் பாகிஸ்தானி டிப்ளமேட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்டான்னா, இன்னைக்கு இருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள். அவர் வந்து யங் டிப்ளமேட், 1978 அமெரிக்கால சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அமெரிக்கன் கார்டோகிராஃபர் ஒருத்தர் என்ன பண்றான், கார்டோகிராஃபர்னா மேப் போடுறவன், அவன் என்ன பண்றான், பாகிஸ்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு பாயிண்ட் NJ42 9842 அப்படின்வாங்க, அதுல இருந்து டுவார்ட்ஸ் நார்த் போச்சுன்னா இதுதான் பார்டர்னு டிமார்கேட் பண்றான். சியாச்சின் கிளேசியரை பாகிஸ்தான் பக்கம் சேர்த்துடுறான், அதுல இருந்து டுவார்ட்ஸ் நார்த்னு சொல்லி அப்ப சியாச்சின் கிளேசியர் பாகிஸ்தான்ல வந்துருதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோடு கிழிச்சது தப்புன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் வந்து அமெரிக்கன் கார்டோகிராஃபருக்கு எதிராக US கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்ப ஜிம்மி கார்ட்டர் அரசாங்கம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பிரச்சனை எடுத்துட்டு போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா அமெரிக்கா வந்து அந்த மேப்ஸை திருப்பி வாங்கிச்சு. ஆனா பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா சொல்லிடுச்சு இன்னைக்கும் போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓகே, ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி, இது நான் ஒரு டிப்ளமேட்டா என்ன பண்ணாருன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு ராணுவ வீரர்கள் எப்படி நடந்துகிட்டாங்கன்றதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன் நான். இது மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு டிப்ளமேட்டோட பேரை சொல்லுங்க. இந்தியாவில டிப்ளமேட்ஸ் இருந்திருக்காங்க,
அதாவது இந்தியன் டிப்ளமசின்றது வந்து டம்மு கடிச்சுக்கிட்டு தெருவில் போயிட்டு நான் வந்துட்டேன் 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 அப்படின்னு சொல்லி பூன்னு ஊதுறது இல்ல. டிப்ளமசி இஸ் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ் இன் அ சைலண்ட் வே. மௌனமாக, அதாவது உலகத்துக்கு மௌனமா இருந்த, வெளி உலகத்துக்கு மௌனம், உள்ள வந்து நம்ம என்ன பண்றோன்றத வந்து யாருக்கும் சொல்லாம அமைதியா விஷயங்களை சாதிப்பதுதான் ராஜதந்திரம். அதுக்கு முக்கியமான கருவி, டிப்ளமசிக்கு முக்கியமான கருவி நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவது. அடுத்து முக்கியமான கருவி, டிப்ளமசியில முக்கியமான கருவி நம்பிக்கை என்பதை தொலைக்காமல் இருப்பது. ரெண்டுத்தையும் ஏன்னா டிப்ளமசி வந்து இட்ஸ் வார் பை அதர் மீன்ஸ்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி இல்லாத ஒரு போர் தான் டிப்ளமசி. உங்க கருத்தை வந்து இன்னொருத்தனோட கருத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் என் கை ஓங்கி இருக்குடான்னு சொல்லி காட்டியாவது நீங்க ஜெயிச்சாகணும். இல்ல அவங்க கிட்ட பேசி 2 பேரும் ஒத்து போலான்னு சொல்லியாவது ஜெயிச்சா. ஒன்னு சீஸ்ஃபயரு, இல்ல நான் அப்பர் ஹேண்டு. இத ராணுவ ரீதியில சொன்னா சீஸ்ஃபயரு, டிப்ளமேட்டிக் பேரலன்ஸ்ல சொன்னா ஸ்டேட்டஸ் கோ அப்படின்வாங்க. எப்படி இருந்ததோ அப்படியே நீ இந்த இதுல இரு, நான் இந்த இதுல இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. சீஸ்ஃபயர்னா நிறுத்தம், சண்டை நிறுத்தம். தற்காலிகமா நிறுத்தலாம், பர்மனண்டா சண்டை நிறுத்தலாம். நார்த் கொரியாக்கும் வட கொரியாக்கும் தென் கொரியாக்கும் இன்னி வரைக்கும் வந்து சண்டை நிறுத்தம் தான் இருக்கே தவிர்த்து சண்டையில தான் இருக்காங்க 2 நாடுகளுமே. அது தெரியுமா உங்களுக்கு? தேர் இன் ஸ்டேட் ஆஃப் வார் இன்னி வரைக்கும். அதனாலதான் சீஸ்ஃபயர்னுவாங்க. ஸோ அப்படி எடுத்து பார்த்தா இந்தியன் டிப்ளமசி வந்து நம்ம பண்ற வேலைகள் எப்பயுமே வந்து எதிராளிய வந்து அவனை வந்து ஏமாற்ற மாதிரியோ இல்ல அவனை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து பிடித்து கொடுக்குற மாதிரியோ, அதாவது மத்தியஸ்ததாரா இருக்கிற நாடு ஒரு எந்த பக்கம் சாயாத இந்த தராசோட முள்ளு மாதிரி இருக்கணும். அப்பதான் மத்தியஸ்தம் பண்ண முடியும். நாட்டாம படத்துல விஜயகுமார் மாதிரி நாயம் செத்து போச்சுரா, தர்மம் செத்து போச்சுரா அப்படின்னு சொல்லக்கூடாது. கட்சியில் பாகிஸ்தான் கிட்ட போனா அதான் நடக்கும். திரும்பி மத்தவன் எல்லாம் சொம்பு எடுத்து அடிப்பான். இப்போ பாகிஸ்தான் 63 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஜூன்லாய் வந்து ஷக்ஸ்காம் வேலின்னு சொல்லிட்டு ஒரு வேலி இருக்கு. அது பாகிஸ்தான் பிஓகேல இருந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 5000 சதுர கிலோமீட்டர் அது. அந்த பகுதியை வந்து ஜூன்லாய் கேட்டாருன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சைனாக்கு வந்து கொடுத்துடுறாங்க. இது எப்படி தெரியுமா? சொத்து உந்தே இல்லை கொடுக்கறதுக்கு. இட் இஸ் நாட் யுவர் டெரிட்டரி, யுவர் ப்ராப்பர்ட்டி. உன்னோட சொத்தே இல்லாத நீங்க எடுத்து தானம் பண்றீங்க. யார் சொத்தை யார் கொடுக்கறது? யார் இடத்த யார் கொடுக்கறது? யார் வாங்குறது? 63 கொடுக்குறாங்க. அப்ப ஜூன்லாய் வந்து ஃபீல்ட் மார்ஷல் அயூப் கானுக்கு சொல்றான். என்னன்னு சொல்றான்? நல்லா புரிஞ்சுக்கோ, இந்தியாவுக்கு எதிர்த்து நீ சண்டை போட்டு என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. உன் மக்கள் பலமும் பத்தாது, உன் பொருளாதார பலமும் பத்தாது. இந்தியாவை நீ ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலா உன் கலாச்சார பலத்தை வச்சுக்கிட்டு உன்னோட மத்த பலங்கள், குறிப்பிட்டு சொல்லனா மொழி, கலாச்சாரம், இனம், இதை 3த்தையும் வச்சுக்கிட்டு இந்தியாவில தீவிரவாதத்தை உண்டு பண்ணனா நீ இந்தியாவை ஜெயிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்றான். ஏன்னா அங்க பேசுறதும் பஞ்சாப் மொழி, இங்க பேசுறதும் பஞ்சாபி மொழி இருக்கு. அங்க பேசுறதும் சிந்தி மொழி இருக்கு, இங்கேயும் சிந்தி பேசுறவங்க இருக்காங்க. அங்க பேசுறது, அந்த சைடு பேசுறவங்க நிறைய பேருக்கு வந்து ராஜஸ்தான் மொழி நல்லாவே தெரியும். அதே போல இங்க பேசுறதும் தெரியும், காஷ்மீரி அதே மாதிரி. சோ ஒரே மொழி இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரம், உணவு பழக்கங்கள் இருக்கிறதுனால, பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பக்கம் ஊடுருவி நீ தீவிரவாதத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாகிஸ்தான் அதை கெட்டியா பிடிச்சிக்கிச்சு சைனா சொன்னது. இந்தியா வந்து டிஃபென்சிவ் மோட்ல இருந்தா நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அஃபென்சிவ் மோடுக்கு போல. டிஃபென்சிவ் மோடுன்னா, சரி நீ எத்தனை தீவிரவாதி அனுப்புறியோ அத்தனை பேருக்கு நாங்க வந்து பாஸ்போர்ட், நீ பாஸ்போர்ட் இல்லாம அனுப்புறோன்னு நான் மேல உலகத்துக்கு பாஸ்போர்ட் போட்டு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்தியன் ராணுவத்தை வச்சு, இந்தியன் ஆர்மியை வச்சு நிறைய பேர். அதனாலதான் காஷ்மீர்ல ஒரு ஃபேமஸா ஒரு போர்டு கூட வச்சாங்க. கில்லிங் எ பர்சன் இஸ், அதாவது ஒருத்தனை கொல்னா வந்து தப்பு, டெரரிஸ்ட கொல்றது தப்பு, சரண்டர் ஆன டெரரிஸ்ட. ஆமா, அது கடவுள் கையில இருக்கு. ஆமா, கடவுள்கிட்ட அனுப்புறதுக்கான வழி வந்து எங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பாகிஸ்தானோட டிப்ளமசி வந்து அடிப்படை தத்துவமே இன்னொரு நாட்டுக்குள்ள எப்படி தீவிரவாதத்தை உண்டாக்குறது, எப்படி டபுள் கேம் ஆடுறது, எப்படி தீவிரவாதத்தால அந்த நாட்டை சீரழிக்கிறது.
நான் ஏன் இவ்வளவு விரிவா நான் பேசுறேன்டான்னா, இந்தியால அவங்க தீவிரவாதத்தை வந்து டிப்ளமேட்டிக் டூலா யூஸ் பண்ணாங்க, கருவியா யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டேட் பாலிசி. ஸோ பாகிஸ்தானோட ஸ்டேட் பாலிசி வந்து தீவிரவாதம் ஒரு ஸ்டேட் பாலிசி. அவங்களோட நாட்டோட கொள்கைகளை, அவங்க அடிப்படை கொள்கைகளை அவங்க வந்து அதை நிறைவேற்றணும்னா வெளியுறவு கொள்கைகளை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கருவி தீவிரவாதம். சோ இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கொண்ட நாடு மத்தியஸ்ததாரரா இருக்கிறதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு? இதுக்குதான் இவ்வளவு பெரிய விளக்கம் நான் கொடுத்தேன். ரெண்டாவது, சரி இது இந்தியா கிட்ட தான் பண்ணிருக்காங்களா? இல்ல. 1975ல ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. தாலிபானை உருவாக்கியதே நாங்கள் தான் அப்படின்ட்டு. 1980ல சோவியட் இன்வேஷன் ஆப்கானிஸ்தான் நடந்த போது முஜாஹதீன் என்ற அமைப்புகளை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட அன்னைக்கு இருந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், இன்னைக்கு இருக்கிற கைபர் பக்தூன்வால தாலிபான்களுக்கு எல்லா மதர்சாக்களையும் ஒப்படைத்து அங்க வந்து நீங்க போராளிகளை உண்டாக்குங்க, போராளிகளை வந்து ட்ரைனிங் கொடுங்க, நீங்க ஆப்கானிஸ்தான்ல போய் ஊடுருவுங்க, நீங்க போய் தாக்குதல் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வளர்த்த கடா மாறலப்பா இது, அவ்வளவுதான். பட்னத்தாரோட பாட்டு இருக்கு பாருங்க, அன்னை இட்ட தீ முப்புறத்து, அண்ணல் இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யாமும் இட்ட தீ முழுக முழுகவே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இவன் எதை வச்சானோ அதுதானே வரும். விதை ஒண்ணு போட்டா இன்னொன்னா முளைக்கும், அதுதானே முளைக்கும். 75ல இருந்து தாலிபானை ஸ்டார்ட் பண்ண வச்சு அன்னைக்கு இருந்த அட்வைசர், ஜியாவோட அட்வைசர் ஜெனரல் நசீருல்லா பாபர், லெப்டினன்ட் ஜெனரல் நசீருல்லா பாபர் திரும்பி பாகிஸ்தானோட உள்துறை மந்திரியாவும் வேலை பார்த்தார் பெனசீர் பூட்டோ கவர்மெண்ட்ல, ஜெனரல் பாபர். அதை எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஜியா உல்லக் பீரியட் வந்த அப்புறம் கூட அவங்க எடுத்துட்டு வந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? டு ப்ளீட் இந்தியா த்ரூ 1000 cuts. பக்கத்து நாடு, அண்டை நாடான இந்தியா அமைதியா இருக்கக்கூடாது. இந்தியா சப்போஸ் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தா பாகிஸ்தானுக்கு வந்து போறதுக்கு இடம் இல்லை. அதனால இடம் இல்லாத காரணத்தினால ஆப்கானிஸ்தானும் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள அரசாங்கமோ அரசோ இருக்கக்கூடாது. அங்க ஸ்திரத்தன்மை இல்லாத அரசும் பாகிஸ்தானுக்கு அடிவரடிகளாக இருக்கும் அரசும் அங்க இருக்கணும். இதுதான் அவங்களோட வெளியுறவு கொள்கை. ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கையும் இராணுவ கொள்கையும் பிணைந்து இருக்கும். இது தனியா அது தனியா செயல்படாது. அப்படி செயல்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்டான்னா அந்த நாடு எடுத்துக்கொண்ட கொள்கை முடிவுகள் வந்து அது நாட்டுக்கே பங்கம் விளைவிக்கும், பெரிய பாதிப்பு விளைவிக்கும். உதாரணத்துக்கு 1987 ஆபரேஷன் பவன் IPKF அப்போ ராணுவம் எடுத்துட்டு வந்த கொள்கைக்கும் அன்னைக்கு இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் JN தீக்ஷித், ரமேஷ் பண்டாரி கீழே இருந்த ரமேஷ் பண்டாரி, JN தீக்ஷித் முக்கியமான நபர்கள் இந்திய வெளியுறவுத்துறையில் அன்று, அவங்களுக்கும் ராணுவத்துக்கும் நிறைய முரண்கள் இருந்தன. அதோட நீட்சி ஆபரேஷன் பவனில் இந்திய ராணுவம் சந்தித்த பின்னடைவு. எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. நம்ம எடுத்த குறிக்கோளை இலங்கையில் அடையவில்லை என்பதுதான் உண்மை. கடைசியில இன்னைக்கு லபோதிபோன்னு கூற இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காக்கு, இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய LTTEக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேரு மறந்து போற விஷயம் என்னடான்னா, பிரேமதாசாவும் LTTEயும் கை கோர்த்தது ஒரு சமயத்துல இந்தியா வெளியே போக சொல்லி. வரலாற்றை எடுத்து போய் படிங்க. இதே LTTE சீரி சபாரத்னத்தை, பத்மநாபாவை, அதாவது EPRLF ஈழம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை, டெலோ தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் டெலோ அமைப்பை சேர்ந்தவர்களை, இவங்களை எல்லாம் கொன்னாங்க. அவங்களுக்கும் இந்தியா தான் ட்ரைனிங் கொடுத்தது. ஏன் கொன்னாங்க? எதுக்கு கொன்னாங்க? ஏன்னா அமைப்புன்றதா நான் ஒருத்தன் தான் இருக்கணும்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக. யாரை நம்ம வளர்த்து விட்டோமோ அவங்கள வந்து LTTEக்கு வந்து LTTEயும் நம்ம தான் முதல்ல வெப்பன்ஸ் கொடுத்தோம். ஆனா நம்ம பார்த்துட்டு சைலண்டா இருந்தோம். இவங்களை LTTE, அதாவது ரெண்டு அமைப்புகளே வந்து ஒரே பர்பஸுக்கு போராடும் போது ஒரு அமைப்பு தான் இருக்கணும்ட்டு ஒரு கோட்பாடு எடுத்துக்கிட்டு அதை வச்சு இன்னொரு அமைப்பை அழிச்சாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க பிரபாகரனை கொண்டாடுறதும் அவங்கவுங்க விருப்பம். பட் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை, இந்திய அரசை பொறுத்தவரை அவர் பயங்கரவாத குற்றவாளி பிரபாகரன். இதுக்கு யாருக்கும் மாற்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். முன்னாள் இந்திய பிரதமரை கொன்ற அந்த சதி வேலையில் அவர் பேரும் இருக்கிறது. ரெண்டாவது, அவர் வந்து கொன்னர் யார பாத்தீங்கன்னா சீரி சபாரத்னம் எந்த வகையில் வந்து ஈழத்துக்கு ஈழம் வரக்கூடாது என்று போராடினவரா இல்ல ஸ்ரீலங்காவுக்கு விலை போன நபரா? அவர் ஏன் கொன்னாங்க? பத்மநாபாவை ஏன் கொன்னாங்க? வரதராஜ முதலியாரை ஏன் கொன்னாங்க?
எத்தனை பேரை சொல்லிக்கிட்டே போலாம் பேர்களை. சோ இன்னும் சொல்ல போனா இலங்கை ராணுவம் கொன்ற ஈழத் தலைவர்களை விட எல்டிடி கொன்ற ஈழத் தலைவர்கள் அதிகம். அத இந்திய அரசு வந்து இட் இஸ் அ ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர், அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு ஃபாரின் பாலிசி, ஒரு மிலிட்டரி இன்டர்வென்ஷன் நடக்கும்போது உங்களோட ஃபாரின் பாலிசி, ஒரு ராணுவ தலையீடு நடக்குதுன்னா உங்களோட வெளியுறவு கொள்கையும் உங்க ராணுவ கொள்கையும் ஒரு ரயில் செல்லும் தண்டவாளம் போல சரி நேர்கோட்ல ரெண்டும் ஒரே ட்ராக்ல கரெக்டான கேப்ல இருக்கணும். அது அப்பதான் அந்த ட்ரெயின் பயணிக்கும். பக்கத்துல வச்சுட்டா, இல்ல ஒண்ணு கழட்டி தூக்கி போட்டா, இல்ல ஒண்ணு இப்படி ஈஸ்ட் பக்கம் போகுது ஒன்னு வெஸ்ட் பக்கம் போகுதுன்னா தண்டவாளம் பெப்பர் பேனு. ஸோ பாகிஸ்தானோட கமிங் பேக் டு பாகிஸ்தானோட வெளியுறவு கொள்கை வந்து அவங்க அண்டை நாடுகள்லயே அமளியை உருவாக்குறது தான் அவங்களோட தலையாய கடமையா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1996 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் வந்த உடனே அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது யார்? பாகிஸ்தான். அதே 2001 ட்வின் டவர் அட்டாக் நடந்தப்புறம் ஒசாமா பின் லாடன் ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல திருப்பி கொடுக்க சொல்லி அமெரிக்கா வற்புறுத்திய போது இங்கிருந்து அனுப்பப்பட்ட ஜெனரல் அஹமத் மஹமூத் அப்படின்னு நினைக்கிறேன், லெப்டினன்ட் ஜெனரல் மெஹமூத், ஐஎஸ்ஐயோட தளபதி, அங்க போயிட்டு நீ கொடுக்காதன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானை ஏத்தி விட்டு வந்தது. அதாவது இவர் இந்த ஆளோட வேலை அங்க போயிட்டு தாலிபானுக்கு வந்து அறிவுரை சொல்லி ஒசாமா பின் லாடனை பிடிச்சு கொடுத்துருங்க அமெரிக்காக்கு, நீங்க தப்புவீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க போயிட்டு நீ கொடுக்காதன்னு சொல்லிட்டு வந்தாள். அவள எதுக்கு? ஒசாமா பின் லாடனை தேடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து பல பில்லியன் டாலர்கள் வந்து காசை வாங்கிட்டு அபோட்டாபாட்லயே உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருந்தாங்கல்ல. சோ பாகிஸ்தானின் போலி நாடகங்கள் ராஜாங்க ரீதியில் அவங்களோட ஃபாரின் பாலிசி எடுத்து பார்த்தோம்டான்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபாரின் பாலிசியில் அவங்க பண்ண மத்த சித்து வேலை, இஸ்லாமிய குண்டு என்ற பெயரை முதலில் எடுக்க ஆரம்பித்தது புட்டோ 76 77 75க்கு அப்புறம் 71 வார் தோத்த அப்புறமே அது புட்டோ வந்து பெருசா எடுக்க ஆரம்பிச்சது. நாங்க புல்லை கூட புல்லை சாப்பிட நேரிட்டாலும் நாங்கள் குண்டை அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புல்லு சாப்பிடுற நிலைமைக்கு தான் வந்துட்டானுங்க. குண்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா புல்லு மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இண்டஸ் நதி நீர் வத்தி போச்சான். சோ அப்படி எடுத்து பார்த்தாலும் பாகிஸ்தான் அப்படி எடுத்து பார்த்தாலும் நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க பாகிஸ்தானோட ப்ரொலிஃபரேஷன் ரெக்கார்ட். ப்ரொலிஃபரேஷன்னா அணு ஆயுதங்களை சம்பந்தப்பட்ட அந்த டெக்னாலஜியை வந்து எத்தனை நாடுகளுக்கு அவங்க பரிமாறி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஈரானுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன் லிபியா குற்றச்சாட்டு அவர்கள் மீது உள்ளது. காசுக்கு யாருக்கு வேணாலும் விற்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க டெக்னாலஜி. தீவிரவாத ரீதியிலும் உலக தீவிரவாதத்தின் முக்கிய மைய புள்ளி பாகிஸ்தான். நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன், அதாவது அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பதிலும் பேர் போனவர்கள் பாகிஸ்தானியர்கள். பணத்துக்காக பணம் என்று கிடைத்தால் எதற்காகவும் விலை போக துணிந்தவர்கள் பாகிஸ்தானியர்கள். சோ 63 வரலாறு சொன்னேன், 75 வரலாறு சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்க இப்போ ரீசெண்டா நடந்த வரலாறுகள். பர்வேஸ் முஷரஃப் வந்து நான் யாரு தெரியுமா, நான் யாரு அப்படின்னு ஆக்ரா சம்மிட்டுக்கு வந்தாரு. கார்கில்ல தோத்து போன பர்வேஸ் முஷரஃப் என்னோ இந்தியா பாகிஸ்தான் மொத்த பிரச்சனையும் இவரே முடிச்சு வச்சிருவாருன்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் a diplomatic failure. என்ன சாதிச்சாரு? ஓகே, அமெரிக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கினாரு. அவர் இருந்த காலகட்டத்துல 2004 2006 மட்டும்தான் பாகிஸ்தானோட வரலாற்றிலேயே சிறந்த ஆண்டுகளாக கருதப்படுகிறது. 2004 5 6 ஏன்னா அவங்களோட பொருளாதார வளர்ச்சி 6% தாண்டி வளர்ந்தது பாகிஸ்தான் நாடு. அதுக்கு காரணம் பாகிஸ்தானோட உள்நாட்டு உற்பத்தி இல்ல, அமெரிக்காவோட காசு, பணம், துட்டு, மணி அப்படின்ட்டு கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போறேன் ஹைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் காசு நல்லா கொடுத்தான், வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு உஸ்மா பின் லாடனை பாகிஸ்தான்லயே வச்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நெகோசியேட் பண்ண போர்கள், அரப் இஸ்ரேலி வார்ஸ்ல எந்த சண்டையில வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க கிட்ட ராணுவம் தலை சிறந்த ராணுவம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமிய ராணுவத்திலேயே எங்க ராணுவத்துக்கு அப்பாரும் இப்பாரும் ஒப்பாரும் இல்லாத ராணுவம் வந்து எங்க ராணுவம் அப்படின்னு சொல்லிப்பானுங்க, பீத்திப்பானுங்க. எந்த அரப் இஸ்ரேலி வார்ல போய் இஸ்ரேல போய் சண்டை போட்டானுங்க? சரி, ஈராக் வார்ல எந்த சண்டையில வந்து ஒரு 8 வருஷம் நடந்தது அந்த சண்டை, யார் பக்கம் போய் நின்னானுங்க? இன்ஃபேக்ட் ஈராக் வார்ல 1991 கல்ஃப் வார்ல அமெரிக்கா பக்கம் ராணுவத்தை அமைச்சு வச்சாங்க பாகிஸ்தான். அப்ப எங்க போச்சு உங்க இஸ்லாமிய கொள்கை?
இன்னைக்கு ஒபெக் துண்டா உடைஞ்சிருக்கு, யுஏஇ வெளியே வந்துருச்சு. வெளிவண்டாங்க. இது ஒரு கார்டல், உலகத்தோட சந்தைய தீர்மானிக்கிறதே. அதாவது எவ்வளவு எண்ணெய் வெளியே வர வேண்டும், எவ்வளவு மார்க்கெட்ல வந்து புழங்கணும், உற்பத்தி ஒவ்வொரு நாட்டோட உற்பத்தி எவ்வளவு இருக்கணும்ன்ற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு ஒரு அதிகாரத்துடன் அந்த மமதையில உட்கார்ந்து இருந்தாங்க இந்த ஒபெக் நாடுகள். ஒபெக் பிளஸ் என்பது வந்து அங்கோலா, நைஜீரியா, ரஷ்யா இது போன்ற நாடுகள் எல்லாம் சேர்த்து ஒபெக் பிளஸ். இன்னைக்கு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% ஆயில் அவங்களே வந்து ஷேல் ஆயில ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரஷ்யா ஆயில ப்ரொடியூஸ் பண்றாங்க. முன்ன 70கள்ல இருந்த அந்த அந்த அதிகாரத்தோடு அந்த மமதையோடு இன்னைக்கு இல்ல. ஈரான் வந்து ஒபெக்ல ஒரு முக்கியமான மெம்பர் ஸ்டார்ட் பண்ணும் போது, சவுதி அரேபியா ஒரு முக்கியமான மெம்பர், யுஏஇ ஒரு முக்கியமான மெம்பர். அதுல ஒருத்தன் ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிட்டான். போன உடனே என்ன ஆச்சு? இப்போ எதனால போனா? அவன் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய $4 பில்லியன் கட்ட சொன்னா $3.5 பில்லியன் வந்து சவுதி கிட்ட போய் பிச்சை எடுத்து யுஏஇ காசு கொடுத்துட்டானுங்க. சவுதிக்கும் யுஏஇக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த போர்ல சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஈரான் அடிச்சாலும் துபாயை நல்லா அடிக்கணும்னு சொல்லி மனசுல வேண்டிக்கிட்டான். என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, பக்கத்துல இருக்க யுஏஇ கொஞ்சம் சேர்த்து அடி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப யுஏஇ பெரிய அளவுல பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டது, நிலப்பரப்பும் கம்மி சவுதியோட கம்பேர் பண்ணா. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு அடி வாங்கின அப்புறம் யுஏஇ வந்து ரெண்டாவது அவங்களோட பாதுகாப்புக்கு, சவுதியோட பாதுகாப்புக்கு பாகிஸ்தான் JF-17 ஒரு ஸ்குவாடன் 18 பிளேன்களை அமுச்சு வச்சது இல்லாம கிட்டத்தட்ட 13,000 ஒரு டிவிஷன் அளவுக்கான ஒரு வீரர்களை, ஆர்மி டிவிஷன் நான் சொல்றது, டிவிஷன் சப்ராக்ஷன் கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க, ஒரு டிவிஷன் ஸ்ட்ரென்த் வீரர்களையும் பிளஸ் ஏர் டிஃபென்ஸ் கோரையும் எல்லாத்தையும் அமுச்சு வச்சிருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸை அமுச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சவுதிக்கு இவங்க சப்போர்ட் பண்றவங்க யுஏஇ பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு கத்தார் கிட்ட இருந்தும் சவுதி கிட்ட இருந்தும் $5 பில்லியன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் யார் பண்ண வச்சா? ஆசிம் முனீர் ஷாபாஸ் ஷெரீப் பிச்சை எடுக்கிறதுக்கு போறதுக்கு மாத்திரம் ஷாபாஸ் ஷெரீப் அமுச்சு வைக்கிறது, நெகோசியேஷனுக்கு போறதுக்கு அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளேனை விட்டு பின்னாடி இறங்குவார், இவர் தான் முன்னாடி இறங்குவார். எல்லா இதுலயும் பாருங்க, எல்லா போட்டோலையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் இறங்குறது வந்து ஆசிம் முனீரா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிரதமரே இறங்குவார். ஸோ இதெல்லாம் கருத்தில் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் ஒரு நண்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான மத்தியஸ்தாரரா, ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா அப்படின்னு எடுத்து பார்த்தா இல்ல, அதுக்கு பதில் இல்லை. இல்லைன்னா என்கிட்ட பதில் இல்ல, பாகிஸ்தான் கிட்ட பதில் இல்லை. ஸோ நான் ஈரானோட எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆப்கானிஸ்தானோட எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்தியாவோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன் அமெரிக்கா கத்துக்கிட்ட பாடமே, உஸ்மா பின் லாடனை வச்சு கத்துக்கிட்ட பாடமே நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். இப்ப சைனாக்கு வரேன். சைனாக்கு கதார் போர்ட்டை கட்டி கொடுத்து இந்த ஷக்ஸ்காம் வேலின்னு 63ல கொடுத்தாங்க பாருங்க, அது வழியா சைனா வந்து A219 ஹைவேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சிங்ஜியாங் ப்ராவின்ஸை சுத்திட்டு ஷக்ஸ்காம் வேலி வந்து காரக்கோரம் பாஸ் வழியா திரும்பி பிஓகே வழியா உள்ள வந்து அப்படியே வந்து பலூச்சிஸ்தான்ல நுழைஞ்சு கதார் போர்ட் வரைக்கும் செல்லும் இந்த பாதை. இன்னைக்கு பலூச்ல நடக்கக்கூடிய பிரச்சனையாலையும் பலூச்சிஸ்தானை பாதி அமெரிக்கா கூறு போட்டு விற்கிறேன், பாதி சைனாவுக்கு விற்கிறேன். இப்போ அமெரிக்காவுக்கு வித்தா சைனா ஒத்துக்காது, சைனாவுக்கு வித்தா அமெரிக்கா ஒத்துக்காது. அப்ப நீ யார் பக்கம் இருக்க? சைனா இஸ் புல்லிங் அவுட். அப்கோர்ஸ் அங்க பிஎல்ஏவும் சைனா வாழ உள்ள, அது வேற கதை. பலூச் லிபரேஷன் ஆர்மியும் வாழ உள்ள, புல்லிங் அவுட். ஆப்கானிஸ்தான்லயும் வந்து நீ பண்ண சேட்டையால என்ன ஆச்சுறான்னா இன்னைக்கு சைனா இஸ் புல்லிங் அவுட் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ உனக்கு இருக்கக்கூடிய, உங்களுக்கு இருந்த ஒரே அட்வான்டேஜ் என்ன? உங்களோட ஜியாகிரபி. இந்த பக்கம் மேற்காசியா, வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸ்க்கும், இந்த பக்கம் சவுத் ஏஷியாவுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும், அந்த பக்கம் சென்ட்ரல் ஏஷியாவை நோக்கி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். உங்களோட பூகோள ரீதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க. நான் யார் தெரியுமா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு. நீ எங்க இருக்க? இண்டஸ் நதி நீர் வத்தி போச்சு, உன் பொருளாதாரம் திவால் ஆயிடுச்சு. ஆமா சார், இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்க முடியுது. அதாவது எங்கள்கிட்ட பெட்ரோல் கையிருப்பு வேற இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆபீசர் வேற இப்போ சொல்லியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் எப்ப இருந்திருக்கு? திவால் ஆயிடுச்சு. உன் ராணுவம் சண்டை போட துப்பு இல்ல, சண்டையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கானுங்க.
சரி, பங்களாதேஷ வந்து இந்தியா தனிநாடா உருவாக்கி நீ பண்ண அட்டூழியத்தால ஒரு புது நாடு உருவாச்சு. ஒரு 80 வயசு கிழவனை அமெரிக்காக்காரன் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு கம்பெனிக்கு சிஇஓ இருப்பாங்க, ஒரு நாட்டுக்கு சிஇஓ போட்டது அதுதான் 2வது தடவை. ஏன்னா முதல் சிஇஓ வந்து பர்வேஸ் முஷரப், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னார் அவரு. அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் என்ற பதவிக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்தார் அவர். குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான்ன்ற மாதிரி பர்வேஸ் முஷரப் சிஇஓ இருந்து ஜனாதிபதி ஆனார். ஏங்க, எந்த நாட்டோட ராணுவங்க அவங்களோட சொந்த ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாலே அவங்களோட சடலங்களை திரும்பி வாங்காத ராணுவம் ஒரு ராணுவத்தை காட்டுங்க. பங்களாதேஷ்ல போயிட்டு நீங்க என்னென்ன வேலை பண்ணீங்க இந்தியாவுக்கு எதிர்த்துன்னு சொல்லிட்டு நான் பல்வேறு இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பங்களாதேஷ புது அரசாங்கம் வந்த உடனே எங்கள் ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாய் போனவே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உட்கார்ந்து இருக்கு. உலகத்துல பாகிஸ்தான் ஒரு பேர் எடுத்தா யார் நம்புவா? அதை சொல்லுங்க. மேபி ட்ரம்ப் நம்பலாம்.